நமக்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். நீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். நீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். نحمده ونصلي على رسول الكريم. أما بعد أن عتبان ابن مالك وهو من أصحاب النبي صلى الله عليه وسلم ممن شهد بدر من الأنصار أنه أتى رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله إني قد أنكرت بصري وأنا أصلي بقومي وإذا كانت الأمطار سال الوادي الذي بيني وبينه ولم أستطيع أن آتي مسجدهم وأصلي لهم إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்களே, ஜமாத்தாக கூட்டாக தொழக்கூடிய தொழுகை கூட்டாக நாம் தொழ வேண்டும். அந்த தொழுகையை விட்டுக் கொள்வதற்கு தகுந்த காரணங்கள் இருந்தால் அனுமதிக்கப்படுகின்றன. வீட்டில் தொழுது கொள்ளலாம், தகுந்த காரணங்களோட ஒருத்தவங்க விட்டாங்க அப்படின்னா. பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்ட அன்சாரி சஹாபி தோழர்களில் ஒருவரான இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நான் என் பனு சாலிம் எனக்குரிய ஒரு கோத்திரம், என்னுடைய கோத்திரம் சமூகத்தினருக்கு தொழுகை நடத்திட்டு வருகிறேன். நான் கண் பார்வை இழந்து வருகின்றேன். என்னுடைய பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டு இருக்கு. மழை வந்தால் எனக்கும் என்னுடைய சமூகத்தார் அவர்களுக்கும் இடையே உள்ள பள்ளத்தாக்கில் வெள்ள நீர் வடிந்தோடும். இந்நிலையில் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு சென்று அவர்களுக்கு என்னால் தொழுகை வைக்க இயலவில்லை. ஆகவே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் வந்து எனது வீட்டில் ஒரு இடத்தில் தொழுகை நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்பதாக அவன் கூப்பிடுறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், நீங்க வந்து எனக்கு ஒரு இடத்துல நீங்க தொழுது காட்டுங்க, நான் அந்த இடத்த வந்து என்னுடைய முஸல்லாவாக பெறக்கூடிய இடமாக நான் வைத்துக் கொள்கின்றேன் அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சரி இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாள் வர்றேன் அப்படின்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு மறுநாளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நண்பர்கள் நேரம் சொல்லாம அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. நான் அனுமதி கொடுத்தேன். உள்ளே வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க உடனே வந்து உட்காராம இந்த நேரத்தில் கேட்டாங்க, இத்பா, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நான் தொழ வேண்டும் என்பதா நீங்க விரும்புறீங்க கூறுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் என் வீட்டினுடைய மூலையை காட்டினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தக்பீர் தஹ்ரீமா சொல்லி தக்பீர் கட்டினாங்க. அவங்களுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து நாங்களும் தொழுக ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காயத்துகள் தொழுது விட்டு சலாம் கொடுத்தார்கள். நாங்கள் அவர்களுக்காக சமைத்திருந்த கசீர் என்று சொல்லக்கூடிய கஞ்சி உணவிற்காக அவர்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து வச்சோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இது கடையில என்ன ஆகிடுச்சுன்னா ரசூலுல்லாஹி வந்துட்டாங்க அப்படின்னு இந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் எங்களை சுற்றி கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி வந்திருக்காங்க என்னன்னா அவர்கள் ஒருவிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, மாலிக் இப்னு துக்ரீன் எங்கே என்பதாக கேட்டாங்க. எல்லாம் வந்திருக்குமா இந்த மாலிக் இப்னு துக்ரீன் எங்கப்பா அப்படின்னு கேட்டேன்னு அப்ப அவர் சொன்னாங்க, அவர் அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் தூதருக்கும் நேசிக்காத ஒரு நயவஞ்சகர் என்பதாக சொன்னாங்க. ஒரு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க இவெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் எனக்குரிய கலிமாவை சொல்வதை நீங்க செய்யுங்களா இல்லையா? கலிமா சொல்லி வந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டேன். வந்தார் யா ரசூலுல்லாஹ். அதுக்கு பின்னாடி அவங்க சொல்றாங்க அல்லாஹ் ரசூலுக்கு அறியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரெண்டாவதும் கேட்டாங்க எங்க அவர் அப்படியும் அவங்க சொன்னாங்க, யார் சொல்லுவா அவர் களிமா சொல்லி வந்திருந்தானோ அவருடைய செயற்கைகள் எல்லாம் நயவஞ்சர்களுடனே இருக்குது, அவர்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பக்கமே ஒன் சைடு பேசிக்கிட்டு இருக்காரு யார சொல்லலாம் என்பதாக அவங்க சொன்னாங்க. அப்பயும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதை சொல்லியவரை நரகத்தில் இருந்து அல்லாஹ் தடுத்து ஹராமாக்கி விட்டார் என்று கூறினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் ஒரு மனிதன் அவன் சொர்க்கத்திற்குள் புகுவான். இது ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த ஹதீஸ். இதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பல்வேறு சட்டதிட்டங்களை சொல்கின்றார். விவாதம் செய்தல் இது போன்ற விஷயங்களை ரசூல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையான அருள்மறையில் தெளிவாக பல்வேறு சட்டங்களை சொல்லி வருகின்றார். அப்ப அந்த சட்டங்களை பின்பற்றாதவர்களுக்கு தண்டனை உண்டு, அவர்கள் பாவிகளாக கருதப்படுவார்கள். பாவம் செய்தவர்கள் அவர்களுக்கு தண்டனை உண்டு. ஆனால் எத்தனை ஆண்டு காலங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்குரியது அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னித்து இவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கிறார். அல்லாஹ் தஆலா நாடினால் இவர்களுக்கு தண்டனைக்குரிய அளவிற்கு பாவத்திற்குரிய அளவிற்கு தண்டனை கொடுக்கப்பட்டு மீண்டும் இவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கிறார். ஆமத்த கடைசியாக இருக்கக்கூடிய இடம் கலிமாவை சொன்னவர்கள் சொர்க்கத்திற்குள் இருப்பாங்க. இந்த ஹதீஸ்களில் இருந்து நாம் விளங்கக்கூடிய சில விஷயங்களில் ஒன்று, முதலாவதாக நம்முடைய தொழுகையுடைய வீட்டுகளில் தொழுகைக்கு என்பதாக ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். இங்க எத்தனையோ விஷயத்துக்கு வைக்கிறேங்க. வீடு கட்டும் பொழுதே சொல்றாங்க, இந்த டிவி இந்த இடத்துல வரணுங்க, இந்த ஹால்ல வரணும், இந்த செவுரு ஃபுல்லா தெரியணும். நான் 52 இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் மாடல் 100 இன்ச் டிவி வருதுங்க. அது 5 லட்சம் இருந்தாலும் வாங்கி போடலாம். வீடு கட்டினதே அவ்வளவுதான். அதுக்கு தகுந்தாப்ப டிவி பார்க்கிறாரு. அப்ப இதுக்கெல்லாம் இடம் ஒதுக்குகின்றோம். நம்மளுடைய சின்ன சின்ன வசதிகளுக்கெல்லாம் இடத்தை ஒதுக்குகின்றோம். இந்த லைட் இங்க மாட்டணும், இந்த பல்பு இங்க மாட்டணும், இது இங்க இது செய்யணும், எல்லாத்துக்கும் பார்க்கிறோம். பாத்ரூம் முதல் லெட்டின் பாத்ரூம் முதல் என்ன செய்ய பெட்ரூம்குள்ளே இருக்குங்க, எல்லாத்தையும் ஒதுக்கணும். ஆனால் அதற்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய இடங்களில் ஒன்று முக்கியமான ஒதுக்க வேண்டிய இடம் தொழுகைக்காக ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும். இது தொழக்கூடிய ரூமுங்க, தொழில் ரூமுங்க. என்ன போது எவ்வளவு இடம் வரும்? அதற்கு அதிகமான இடங்களும் தேவையே இல்லை. ஆளுக்காரு எட்டுக்கட்டு ரூம் போல என்ன பண்ண, இந்த ஆளுக்காரு இருந்தாலே போதுமான ஒன்று. நின்று தொழக்கூடிய அளவுக்கு 2 பேர் 4 பேர் நின்று தொழக்கூடிய அளவிற்கு இடங்களாக அமைந்துவிடும். சிறிய ஒரு இடங்களை கூட நாம் தொழுகைக்காக வேண்டி ஒதுக்கவில்லை என்றால் அங்கு நாம் எப்படி நம்முடைய குடும்பங்கள் தொழுவார்கள், நம்முடைய பிச்சரங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக ஒன்று, அங்கே நம்மால் முடியாது, பள்ளிக்கு போக முடியாது, அந்த சூழ்நிலைகள் வருது, நம்ம வீட்டுடைய பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க தொழணும், அதற்காக வேண்டிய ஒரு இடங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய பார்வைக்கு முன்னாலே குரான் வைக்கலாம். நீங்க குரான் எங்க இருக்குது? மாடத்துல இருக்கு, மாடா குடியில் இருக்கிறது.
நீ அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா, அவர் முனாஃபிக் என்பதாக சொல்லாதீர்கள். உண்மையில் முனாஃபிக்காக இருந்தால் கூட அவரை முனாஃபிக்கை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள் என்பதுதான். இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க வேற இடங்கள் ஹதீஸ்ல, ஒரு காபிரை பார்த்து காபிர் என்று சொல்லாதீர்கள் என்பதாக சொல்லியிருக்காங்க. ஒரு காபிரை பார்த்து நிராகரிப்பாளர் நல்ல தெரியுது, ஈமான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவனை காபிரை பார்த்து காபிர் என்பதாக கூட நீங்க சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் எப்படி அறப்பான்னு தெரியாது. அவனுடைய சக்கராத்துடைய நேரங்களில் கலிமாவை சொல்லியவன் இஸ்லாத்திற்கு வரலாம். நான் இன்று கலிமாவை சொல்லியிருப்போம். கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரத்தில், மௌத்தாக்கூடிய நேரத்தில் ஈமான் இல்லாமல் மௌத்தாகக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டு அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். அதனால ஒரு காபிரை பார்த்து கூட நீங்கள் காபிர் என்று சொல்லாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் மனிதனுக்கும் தந்தால் வாசந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம